டிவிகே விஜய் திருச்சியில வந்து நிக்கிறான். நீ சொன்னல ஒரு அப்பறத பண்ண ஒரு ஆயாக்கு பண்ணா வந்து ஏன் தோல்வின்னு சொன்னல. இப்ப சொல்றேன் இந்த திருச்சியில வந்து ஐயா அமைச்சரா நிக்கிறது இல்ல நிச்சயத்தா நீ தான் ஆம்பளை. காசுக்கு மேல கூறான்டா கொய்யா அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா அந்த அளவுக்கு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஆம்பளையா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஆம்பளை தான்டா. அடுத்த மீட்டிங்கே திருச்சியில தான். இந்த மாதம் இறுதி நம்ம தாவேகா கட்சியுடைய 3வது கட்ட மாநில மாவட்ட மாநாடு இந்த மாதம் இறுதி திருச்சியில தான் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி திருச்சியில தான் நம்ம தலைவர் வேட்பாளரா நிக்க போறாப்ல. அதாவது திருச்சி கிழக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் எம்எல்ஏ வேட்பாளரா இப்போதைக்கு நிக்க போறாரு. பெரம்பூர் அதுக்கடுத்து திருச்சி கிழக்கு 2 இடத்துல நிக்க போறாரு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போ இந்த மாதம் இறுதி திருச்சியில் நடக்க போற அந்த மாநாட்டில் கண்டிப்பா வெளிவிடுவாரு அப்படின்னு அறிவிப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா, அதுலயும் குறிப்பா 300 ரூபாய்க்கு நீ இவ்வளவு கோவுறது என்னால ஏத்துக்கவே முடியல. அதாவது அந்த திருச்சி மாநாடு இப்போ ரீசெண்டா பண்ணாங்க இல்லையா, அங்கதான் நம்ம அண்ணன் பேசியிருக்காப்ல. அந்த இடத்துக்கு போன எல்லாருக்குமே 300 ரூபாய் பணம் பிரியாணி அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. எங்க ஊர்லயே பஸ்லாம் வச்சு கூட்டிட்டு போனாங்க. தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டாங்க. மொத்தமா 500 ரூபாய் பேமெண்ட் ஆமா. 500 ரூபாயில 300 ரூபாய் கை கொடுப்பேன். 200 ரூபாய் வந்து போயிட்டு வர்றது, அது மட்டும் இல்லாம சாப்பாடு மொத்தமா சரியாயிடும். மொத்தமா 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டின்னு போனாங்க. சோ கை கொடுத்த 300 ரூபாய்க்கு நீ இந்த கூவுறனா, என் அண்ணனுடைய அன்பின் வெளிப்பாடா நாங்க எல்லாமே உண்மையா அவருக்கு தொண்டனாகவும் தம்பிகளாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எந்த அளவுக்கு பேசுவோம். உன்ன மாதிரி நாங்க பேசணும்னு முடிவு பண்ணா இங்க இருந்து ஒருத்தம் கூட வெளியே போக மாட்டீங்க. எல்லாருமே காலி பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு மோசமா பேச எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் பண்ணாம நாங்க டீசெண்டா தான் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நீங்க கேட்டதுக்கு இணங்க உங்க அமைச்சர் நிக்கிற அதே தொகுதியில தான், அதே திருச்சியில தான் நம்ம தளபதி விஜய் அவர்களும் வேட்பாளரா நிக்கிறாப்ல. முடிஞ்சா மோதி பார்த்துப்போம். உன் அமைச்சரால முடிஞ்சா டெபாசிட் திரும்பி வாங்குறாரா பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் 2026ல உன் அண்ணனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உன் அமைச்சருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஸ்டாலின் அங்கிள் அவருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.